நல்ல மனிதர்களை சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது. கடகராசி, விருச்சிகராசி, மீனராசி, நீர் ராசியில் பிறந்த உங்களுக்கு 7 புதிய மாற்றம் ஏற்படும் நேரம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு இன்றைக்கி ஆறுதலாக இருக்கக்கூடிய நிறைய பேர் கெட்டவங்கன்னு நினச்சிடாதீங்க, வெறுத்துடாதீங்க. எந்த சூழ்நிலையும் அவங்க பாவம். அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் நல்ல நிலைக்கு வந்துட மாட்டிங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதேமாரி வீழ்ச்சி அடைஞ்சால் சந்தோஷப்படுறவங்களும் இருக்கிறாங்க, உங்களை ஏதாவது ஒரு நோக்கத்துக்கு பயன்படுத்திக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நமக்கு தெரியும் எல்லா விதத்துலேயும் நமக்காக எப்படி இவங்க பழகினாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க. இது எல்லாமே காதல், திருமணம், நண்பர்கள், காதலர்கள், காதலி அப்படின்ற ஒரு கேட்டகரி. இது சுக்கிரனுடைய அம்சம். இந்த சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. அங்கே தான் புதனும் இருக்கிறார், செவ்வாயும் இருக்கிறார். கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கிறார். இது ஒன்று கடகத்திற்கு. விருச்சகத்துக்கு முயற்சி ஸ்தானம், மீனத்துக்கு பெரிய லாபம். இப்படி 3 விதமான 3 விஷயங்களை குறிக்கக்கூடிய இந்த நிலை, இந்த எண்ணம், இந்த செயல்கள் வாழ்க்கையில் போகும்போது நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஆனால் இங்கே நமக்காக அன்பாக இருக்கிறவங்க, பாசமாக இருக்கிறவங்க, நமக்கு தெரியும் இவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. அந்த தகுதி எல்லாமே இருக்குது இவங்களுக்கு. அந்த தகுதி அப்படின்றது கோடிக்கணக்கில் பணம், சொத்து தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 3 வேளை சாப்பாடு போட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியை கொடுக்குற அளவுக்கு ஒரு நபர் அப்படின்றது திருமண வாழ்க்கைக்குரிய சொல்கிறேன். இந்த இடத்துல அப்படியே நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ், நண்பர், ஒரு சிறு தொழில் பண்ணுறீங்க, 1 லட்சம் 2 லட்சம் போட்டு, சில பேர் 10 லட்சம் 20 லட்சம் போட்டு, இல்லை 50 லட்சம் 1 கோடி போட்டு, அந்த இடத்துல உண்மைன்ற ஒரு விஷயத்தை மட்டுமே மையமாக வச்சுருக்க அந்த நபரை நீங்கள் எந்த டைமில் கை விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். இது ஒர்க் அவுட் ஆகுமோ ஆகாதா நம்ம கைட் பண்ண பார்த்து கவனமாக இருக்கணும். ஏன்னா 3 பேருமே கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ராசி. கடகராசி, விருச்சிகராசி, மீனராசி. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி, விருச்சகம் பாதி 30%, 40% தொந்தரவு. இதே கடகராசி 70-80% அஷ்டம சனி, விரய சனி. மீனராசி 100-80-90% சொல்லலாம். அப்போ இதெல்லாம் நெகட்டிவான பலன் அப்படி நினைக்க வேண்டாம். ஆனால் நம்ம மனசு மட்டும் பலமாக இருந்தால் நல்லவங்க நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. மனசு மட்டும் பலமாக இருந்தால் இது அண்ணன் தம்பின்ற ரிலேஷன்ஷிப்பு, கணவன் மனைவின்ற ரிலேஷன்ஷிப்பு, காதலன் காதலின்ற ரிலேஷன்ஷிப்பு, தாய்மாமா உறவுகள், நண்பர்கள்ன்ற ரிலேஷன்ஷிப்பு நிறைய இருக்குது. நான் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த சூழ்நிலையும் அந்த அன்பு, உண்மை, பாசம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாதுங்க. அது ஆழ் மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கும். அந்த அன்புக்கு, பாசத்துக்கு நிகரான இந்த விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. 7 அதிரடி மாற்றன்றது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷன்ற ஒரு விஷயம் கிடைக்க போகுதுங்க. அதுக்கடுத்தது ரொம்ப ரொம்ப நல்ல விதத்தில் உங்களுக்கு கைட் பண்ண போகிறாங்க. ரொம்ப முக்கியமாக வராத பணம்லாம் வரப்போகுது. ரொம்ப முக்கியமாக இங்கே கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, ஜீவனாம்சம் இதெல்லாம் சாதகமான நிலையில் இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் ஏற்பட போகுது. இந்த இடத்துல அந்த அந்த உண்மையான அன்புன்றது எப்படி இருக்கணும்னா, என் உயிர், என் உலகம், எந்த சூழ்நிலையும் நான் மறந்து வேறு ஒரு விஷயத்தை நோக்கி போக மாட்டேன். அதாவது இந்த கண்ணீர் கூட அந்த ஒரு 100% உண்மையான ஃபீலோடு நினச்சி பாருங்களா. அந்த 100% உண்மையோட ஃபீலோடு நினச்சி பார்க்குற அந்த விஷயம் நம்மளை மிஸ் ஆகாதுங்க, என்றைக்குமே மிஸ் ஆகாதுங்க. நம்மளை அறியாமல் சந்தேகம் வரும், படக்கூடாதுங்க. நம்மளை அறியாமல் பயம் வரும், அந்த பயம் இருக்கக்கூடாதுங்க. நல்லது தான் நடக்கும். எனக்கு கடவுள் எனக்கு கை வழி காமிச்ச ஒரு உலகம், என் உயிர், என்னுடைய உறவு அப்படின்ற அந்த விஷயம் என்றைக்கு இருந்தாலும் நல்லது தான் நடக்கும். நல்ல விஷயந்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்வான சிந்தனைக்குள்ளே நான் இருக்கிறேன். உயர்வான விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் கடவுள். இது தவறாது, மிஸ் ஆகாது. நற்சிந்தனையும் நல்ல எண்ணங்களையும் விதைச்சி வச்சுருக்கேன். என் வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும். என் இறைவன் என்னை ஒருபொழுதும் விட மாட்டார். உங்களுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. உடல் ஆரோக்கியம் சிறப்படைய போகிறீங்க. உயர்வான மனிதர்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உயர்வான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மிக முக்கியமாக ரொம்ப நாளாக தடையாக இருந்த தடைக்கற்கள் நிவர்த்தியாக போகுது. உங்களுக்கு நல்ல மனிதர்களை சந்திக்க நேரம் ஒன்று பார்த்து இவ்வளோ நாளாக உங்க கூட பழகிட்டு இருக்க உயிராகிறவங்க தான் அவங்க நல்ல மனிதர்கள். கூடுதலாக இன்னொருத்தன் வருவாங்க அப்படின்றது கிடையாது. நல்ல மனிதர்களுக்கான ஐடென்டிட்டி, எதிர்பார்ப்பு இல்லாமல் உண்மையான அன்புக்கு இயங்கக்கூடியவங்க.
நீ தான் என் அண்ணன், நீ தான் என் தங்கச்சி, நீ தான் என் கணவர், நீ தான் என் மனைவி, நீ தான் என் காதலி, நீ தான் என் காதலன், நீ தான் என் உலகம், நீ தான் என் உயிர், நீ தான் என் குழந்தை, என் செல்லம். இப்படி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இவங்கள மட்டும் விட்டுறாதீங்க. என்றைக்குமே உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க, உயர்வான சிந்தனைக்குள்ளே போயிடுவீங்க. இந்த இடத்துல கோச்சாரம் கிரகநிலைகள் எல்லாமே டபுள் கேம் ஆடுறாங்க, ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க. பாவம் மன்னிச்சிடுங்க, ஒரு தடவை வெறுத்துறாதீங்க. ஏதோ சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க, பாவம் விட்டுருங்க. ஆனால் உண்மையான அன்பு மிஸ் ஆகாது. ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ராஜயோக வாழ்க்கைக்குள்ளே போகும்போது தடைக்கற்கள் நிறைய வரும். அதையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. பாவகிரகமான செவ்வாய் உச்ச பலத்தில் இருக்குது. 3 ராசிக்கும் யோகாதிபதி. கூட புதன் இருக்கும்போது புத்தியை கொஞ்சம் கெடுப்பார், டென்ஷனை கொடுப்பார். கூட சுக்கிரன் இருக்கிறாரு, அதீத எண்ணங்கள் ஏற்படுத்தும். அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா எண்ணங்கள் நெகட்டிவ்க்குள்ளே போயிடாமல் பார்த்துக்குங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும். இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்துங்க. எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும் சொல்லுங்கள். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வான விஷயங்கள் உங்களுக்காக இருக்குது. நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் 78 71 61 76 77 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எழுதிட்டு உங்களுக்கு தெளிவாக பண்ணணும்னு சொல்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லதே நினைப்போம், நல்லது நடந்தே தீரும். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. இறைவன் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டாருங்க. இறைவன் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டாருங்க. நல்லது தாங்க உங்களுக்கு நடக்கும். இனிமேல் நல்லது மட்டும்தாங்க நடக்கும்.